நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கருவேப்பம்பட்டி, கொன்னக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மக்களிடம் பேசிய அவர், கிராமங்களில் தினசரி குப்பைகளை அகற்ற இயந்திரம் அமைத்து அதை உரமாக மாற்றும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், தற்காலிக பட்டாக்களை நிரந்தர பட்டாவாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள், குறிப்பாக பெண்கள் பெரும் ஆதரவு அளித்து வருவதாகவும், வரவிருக்கும் தேர்தலில் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் டைட்டில் பார்க், ரிங் ரோடு சாலை உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஆர்வத்தை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெரும்பாலும் பெண்கள் வாக்குகள் அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்காக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க உறுதி பூண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கருத்து கணிப்புகளை மீறி அதிகமான தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். செய்யப்பட்ட திட்டங்கள் மட்டுமல்ல, இனி செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் டைடல் பார்க்காக இருந்தாலும், எல்லா கிராமங்களிலும் குப்பைகளை எடுக்கின்ற இயந்திரம் நிறுவுவதாக இருந்தாலும், மீதி இருக்கிற ரிங் ரோட்டை முடிப்பதாக இருந்தாலும், இப்படி அத்தனையுமே மக்கள் மத்தியிலே சென்று சேர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சிதான் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு பிறந்திருக்கிறது. இதுவெல்லாம் எங்கள் வெற்றி வித்தியாசத்தை அதிகப்படுத்தும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் எங்களுக்கு கிடையாது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கருவேப்பம்பட்டி ஊராட்சியில் இந்த கொன்னக்காடு பகுதி என்பது ஒரு தனியான யூனியன் டெரிட்டரி போல, ஒரு தனி தீவு போல, இது தனியாக ரயில்வே டிராக்குக்கு இந்த பக்கம் வந்து அமைஞ்சிடும். இருந்தாலும் கூட பலமுறை இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். இவர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறேன். ஆனால் இந்த கொன்னக்காடுக்கு தேவையான விஷயங்களை செய்திருக்கிறோம் என்பதை மக்கள் உணர்ந்து உதயசூரியனுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக நான் பகிர்ந்து கொள்கிறேன்.